ஒரு குட்டி சிந்தனை பார்க்க போறோம். ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட போயிட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ உன்னோட வீட்டு அறைக்கு போ, உன் வீட்டுக்குள்ள போய் நீ பாரு, நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப வீட்டுக்குள்ள போய் கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தேடலாம். மேல இந்த மாதிரி கூரையை பார்த்தானாம். கூரையை பார்க்கும்போது கூரை சொல்லிச்சான், என்ன மாதிரி எப்பயுமே உயரமா நீ என்ன பண்ணு, சிந்தனை செய்யி அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்தது கடிகாரத்தை பார்த்தோம். கடிகாரத்தை பார்த்தோன்னு கடிகாரம் சொல்லிச்சான், என்ன மாதிரி நேரத்தை சரியா என்ன பண்ணு, சேமி அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்ததா அவன் காலண்டரை பார்த்தானான். காலண்டரை பார்த்தோன்னு என்ன மாதிரி டெய்லியும் ஒன்னு என்ன பண்ணிக்கோ, நீ புதுப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்தது ஃபேனை பார்த்தோம். ஃபேன் சொல்லிச்சான், நீ எப்பயுமே மற்றவங்களுக்கும் சரி உனக்கும் சரி குளிர்ச்சி ஊட்டக்கூடியவனா என்ன பண்ணு இரு அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஜன்னலை பார்த்தானா. ஜன்னல்ல பார்த்த உடனே என்ன மாதிரி எப்பயுமே திறந்த பரந்த மனப்பான்மையோட இருக்கக்கூடியவனா என்ன பண்ணு இரு அப்படின்னு. அடுத்ததா படிக்கட்டு பார்த்தோம்னா. படிக்கட்டு பார்த்தோன்னே என்ன மாதிரி வாழ்க்கையில ஒரு படியா தான் நீ எடுத்து வச்சு மேல போக முடியும் அப்படின்றத நீ நினைச்சுக்க அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்ததா தரையை பார்த்தானா. தரையை பார்க்கும்போது தரை சொல்லிச்சான், எப்பயுமே என்ன மாதிரி பணிவாரு, உன்னை ஒருத்தன் துன்பப்படுத்தினா கூட அவனுக்கு இன்பத்தை என்ன பண்ணி தா அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அவன் உணர்ந்தானா, நம்ம கடவுள்கிட்ட போய் நான் நல்லா இருக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளே இத்தனை விஷயங்கள் இருக்கு நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க, நமக்கு பெரிய ஆள் வருவாரு, அவர் தான் நமக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாரு நம்ம வெற்றி அடைகிறதுக்கு அப்படிலாம் இல்லைங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் பாசிட்டிவான தாட்ஸோட பார்த்தோம் அப்படின்னா நம்ம உயரம் போறத ஒருத்தரால என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாதுங்க. நம்ம முன்னேறலாம். நன்றிங்க.